கிரிப்டோ ட்ரேடிங் பட்ஸ் பிகினர்ஸுக்கு ட்ரேடிங்கை ஈஸியாக்குமா? அப்சல்யூட்லி. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸில் ஜஸ்ட் ஒன் வே தான் இந்த ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்லேயும் 3 வகையான ட்ரேடிங் இருக்குது. கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங், கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் மேனுவல், கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் பொட்ஸை வச்சு செய்கிறது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நார்மலாக ட்ரேடிங் ஒன்று பண்ண போகணும்னு சொன்னால் 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் படிச்சிருக்கணும். முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறங்கிறது, ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறங்கிறது, மூணாவது மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறது. நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த 3ம் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுவல் ட்ரேடிங்கில் அந்த லேர்னிங் பீரியடுங்கிறது கொஞ்சம் கூட. ஓகே, இன்றைக்கு நீங்கள் படித்து நாளைக்கு ட்ரேட் பண்ணி நாளைக்கு சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களை அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஒன்று போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற பார்த்தீங்கன்னு சொன்னால் 24/7 ட்ரேட் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 4 hours ஒதுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த 4 hourக்குள்ளே இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த 4 hour தாண்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரதை நீங்கள் மினிமம் ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் பொட் ட்ரேடிங் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுலேயும் சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் பொட் ட்ரேடிங் ஸ்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி பெஸ்ட்டான கோயின்கள் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சில பொட்ஸில் கோயின் செலக்ட் பண்ணும், ஆனால் எனக்கு அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது 4 சில பேர் மீம் கோயினெல்லாம் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி இன்றைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டான கோயினை கொடுத்து ட்ரேட் பண்ண வைக்கக்குள்ள நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணுமாட்டா தேவையில்லை. பொட்ஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கும். பொட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஸ்ட்ராட்டஜி இருக்கும், கிரிட் ஸ்ட்ராட்டஜி, டிசிஏ, மார்டிங்கல் அப்படின்னு சொல்லி வேறு ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கும். சில இதில் இந்த நார்மல் ஸ்ட்ராட்டஜிகளுக்கு கூட ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட நிறைய பொட்ஸுகள் இருக்குது. ஸோ வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிற பொட்ஸுகள் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வச்சு என்ன செய்யும், பொட்டுக்கு நீங்கள் சர்டன் பொட்டுக்கு தேவையான அளவு கேபிட்டலும் கொடுத்து ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை செஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் பொட் என்ன செய்யும் 24/7 உங்களுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த 4 hour 3 hour தான் நீங்கள் போய் இருந்து பொட்டை ட்ரேட் பண்ண விடணும். அந்த டைம்லாம் ட்ரேட் பண்ணணும் இல்லை, நீங்கள் தூங்கக்குள்ளே விட பொட் ட்ரேட் பண்ணிட்டீங்க. கைண்ட் ஆஃப் பெசிவ் இன்கம் தான். ஸோ நீங்கள் பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் பொட் ட்ரேடிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் உண்டு. நீங்கள் படித்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படித்து எடுத்து நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் செய்யலாம். ஆனால் செய்கிறதுக்கு முதல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் பொட் ட்ரேடிங் நல்லா. ஆனால் பொட் ட்ரேடிங்கில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா நீங்கள் பொட்டுக்கு சில நேரம் ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுத்து வாங்க வேண்டி வரும். சில நேரம் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுகளை பொட் கன்சிடர் பண்ணாது. இப்போ நாளைக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் மெனுவில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க, நாளைக்கு ட்ரேட் எடுக்காமல் இருப்பீங்க. ஆனால் பொட் ட்ரேட் பண்ணக்குள்ளே அது ட்ரேட் எடுத்து அந்த பேட் நியூஸில் நாளைக்கு அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுகள், அதாவது டிசிஏ பண்ணுற மாதிரி வரலாம், இல்லாட்டி ஸ்டாப்லஸ் அடிக்கிற மாதிரி வரலாம். இப்போ நாளைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் பம்ப் ஆகும் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட பொசிஷனல் ப்ராஃபிட்டில் இருக்கும்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணாமல் ஓகே நாளைக்கு அந்த பம்பை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணணும்னு வைப்பீங்க. ஆனால் பொட்டு அப்படி இல்லை. பொட்டுக்கு 1% வந்தால் க்ளோஸ் பண்ணணும்னா நாளைக்கு வரப்போகிற பம்பில் அது யோசிச்சு நிற்காது. 1% வந்தால் க்ளோஸ் பண்ணிடும். இதே மாதிரி தான் டம்பலுக்கு நாளைக்கு ஒரு பேட் நியூஸ் வரப்போகுதுன்னா இப்போ உங்களோட பொசிஷன் ஒரு 0.5% ப்ராஃபிட்டில் இருக்கணும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி போட்டு வெளியில் வர தான் பார்ப்பீங்க. ஏன்னா நாளைக்கு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் மார்க்கெட் டம்ப் ஆகும்னு சொல்லி. ஆனால் பொட் பார்த்தீங்கன்னா 1% ப்ராஃபிட் எடுத்தால் தான் க்ளோஸ் பண்ணும். அப்போ அப்படியே வச்சிருக்கும். நாளைக்கு அது 1% போகாமல் கீழே போனால் நாளைக்கு ஸ்டாப்லஸ் அடிக்கிறதுக்கு டிசி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேனுவல் ட்ரேடிங்கும் பொட் ட்ரேடிங்கும் சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ட்ரேடிங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸை விட பொட் ட்ரேடிங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ் கூட. ஏன்னா எனக்கு 24/7 இருந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகே, ஸோ அதனால் நான் நிறைய பொட்ஸ் கிட்ட தான் எந்த கேபிட்டலை கொடுத்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் எஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் பொட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டான பொட்டுகளை கனெக்ட் பண்ணுறீங்களாங்கிறது முக்கியம். ரெண்டாவது அந்த பொட்டுக்கு தேவையான கேபிட்டல் அலோகேட் பண்ணுறீங்களாங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுக்கீங்களாங்கிறது மூணாவது முக்கியமான விஷயம். ஸோ HBU கன்சல்டன்சியால் 20க்கும் மேற்பட்ட ட்ரேடிங் போர்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணால் பெஸ்ட்டான ட்ரேடிங் போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எங்கே எடுக்குதுன்னு சொல்கிறேன். பாய்.